அன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம்னா, நம்ம வாழைக்கு வந்து பாறை அணைக்க வந்திருக்கோம். பாறை அணைக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து வயல்ல நம்மளோட பக்கத்து வயல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வயல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி வசதி கொஞ்சம் உருவாயிட்டுது. அந்த தண்ணி வசதினால வந்து நெல்லு நடவைக்கு ரெடி பண்ண போறோம். என்னன்னு நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் வந்தோம். ஒரு 6 மணிக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஒரு 8 மணி வரைக்கும் 2 மணி நேரம் நல்லா வாழைக்கு பட்டம் குத்துனோம். பார்த்தீங்கன்னா, ஒரு 125 கன்னு இருக்கு. 125 கன்னுமே 2 பேர் வந்தோம். நானும் எங்க அண்ணனும். இது வந்து இந்த பட்டத்துல இந்த வயல்ல வந்து இதுதான் கடைசி பட்டம். அதெல்லாம் எங்க அண்ணன் எனக்கு கேட்டு வீடியோ எடு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொரு வேலை என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த நடுவ வயல்ல கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு கோடைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த முள்ளு முளைக்கும். முள்ளு முளைக்கும்போது இந்த முள்ளு வந்து என்னன்னா சீமோட முள்ளு. இந்த முள்ளு வந்து நடுவும் போது பார்த்தீங்கன்னா, நடுவ ஆட்கள் நம்ம அப்புறம் நடுவ நம்ம மருந்து அடிக்கும் போதெல்லாம் உள்ள இறங்கும் போதுன்னா, அந்த முள்ளு வந்து எப்படி பாருங்க. அரை நொறுக்கிடுவான். உள்ள இறங்குச்சுன்னா உடஞ்சி உட்காந்துக்கிடும். அதனால இந்த முள்ளை வந்து அப்படியே நம்ம வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்து ஒரு கல்லுக்குள்ளேயோ அப்படிலாம் ஏதோ ஒரு முள்ளுக்குள்ளேயோ போட்டு அப்படிலாம் தீய கொளுத்திடணும். ஏன்னா அந்த முள் வந்து கொஞ்சம் ஆபத்தானது. அதனால அவ்வளோ முள்ளையும் வந்து வெட்டி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வயலில் ஒரு பெரிய வயல், இது 4 மரக்காப்பட்டு வயல். இந்த வயல் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மூடுகிட்டு இருந்துச்சு. அவ்வளோத்தையும் சின்ன சின்ன பாத்தியா எல்லாத்தையுமே தேடி ஒரு 4 5 நேரம் அலைஞ்சு அவ்வளோத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ அதை விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொட்டேட்டர்லாம் அடிக்கும், வண்டிலாம் அடிக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் சவுதியில் மிதிக்கும் போதுன்னா சவுதியில் வந்து முள் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து அது காலை உள்ள விடும்போது காலில் கண்டிப்பாக குத்தும். அதனால நம்ம வந்து அதை எடுத்து வச்சு தூர போட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் நடுவு ஆட்கள் வந்து உள்ள வந்து நம்ம பொம்பளை ஆட்கள் தான் நடுவாங்க. வயசான ஆட்கள் யாரும் எல்லாருமே வருவாங்க. யாருனாலும் சரி பரவாயில்ல. வந்து வெட்டும் போதுன்னா காலில் வந்து குத்திடும். அதுக்கப்புறம் இந்த பட்டம் வெட்டுது நீங்களே பாருங்க எப்படி வெட்டுறேன்னு சொல்லி. அதை பார்த்தீங்கன்னா இது ஒரு 125 கன்று நல்லா வெட்டி முடிச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் பண்ணி முடிட்டுன்னு சொல்லி முன்னாடி வீடியோ போட்டேன். அந்த ஃபுல் வீடியோ லிங்க் வந்து வேணுங்கிறவங்க கேளுங்க. கான்டாக்ட் அவங்க கரெக்டாகவே கொடுக்குறேன். அந்த வாழை இந்த 125 வாழைக்கு போட்டு இன்னைக்கு பட்டம் போடுறோம், நேற்று உரம் அடித்தோம், இன்னைக்கு பட்டம் போடுறோம், நாளைக்கு வந்து பாறை அணைக்கிறோம். அப்புறம் வந்து இந்த புல் கொத்துறது எல்லாமே மருந்து அடிக்கிறது எல்லாமே போட்டு விட்ருக்கோம். இந்த வாழை கொலை வெட்டுற மூலிகை எல்லாமே போட்டு விட்ருக்கோம். எல்லாத்தையுமே பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட் அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது. யாரும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு நான் டேரெக்டாகவே சென்ட் பண்ணி விடுதேன் லிங்க்கை. வீடியோ பார்க்குறவங்க சரி, யாருக்கும் தெரியாதவங்க சரி, உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி, என் வீடியோ பற்றின கமெண்ட் மட்டும் என்னது வேணாலும் கேளுங்க. நான் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அதுக்கப்புறம் உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு விவசாயி 4 தடவை பட்டம் அணைக்கலாம், 5 தடவை பட்டம் அணைக்கலாம். அது வந்து புல் வளர்ற பொறுத்து. அதுக்கப்புறம் அதுக்கு உரம் வைக்கணும். இப்படி ஒரு 10 மாதம், ஒரு வாழைக்கு 10 மாதம். இது வந்து கோழிக்கூடு வாழை, அது வந்து தொழுவன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கருப்பூரவள்ளி வாழைன்னு ஒரு வாழை உண்டு. அந்த வாழை வந்து 12 மாதம். அதெல்லாம் குளம் வந்து வெட்டுறதுக்கு 1 வருஷம் கிட்ட ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாத ஃப்ரெண்டுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க. ஏன்னா நான் ஒரு விஷயத்தில் அடிபட்டேன். நிறைய பேர் ஒரு மண்ணும் தெரியாமல் இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெரியாதவங்க சொல்லி வளர்த்து வைங்க. நம்ம வாழை வெட்டின பட்டம் வெட்டின விதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பாறை நச்சது எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான வேலையில் பார்க்கலாம். இப்படிக்கு நான் உங்கள் சார்லஸ் துரை. நன்றி.